ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அனைவருக்கும் வணக்கம். 10/8/2024க்கான கேரளா லாட்டரி சார்ட் கெஸிங் வந்து பார்க்க போகிறோம். ஸோ வாங்க இன்றைக்கான கெஸிங் வந்து பார்க்கலாம். ஸோ அதுக்கு முன்னாடி இன்றைக்கி யாராவது 54 45 அப்படிங்கிற நம்பர் எடுத்து ட்ரை பண்ணுங்க, கவுண்ட் பண்ணுங்கள். ஸோ இந்த நம்பர் வந்து பார்த்தா நம்மளோட ரெகுலர் ஃபாலோயிங் நம்பர்ஸ்லேயும் வந்து பார்த்தீங்கன்னா இருக்குது. ஸோ அப்படி இருந்துமே நமக்கு வந்து பார்த்தோன்னா 54 நமக்கு கொடுத்துருந்தோம். ஸோ அந்த நம்பர்லேயும் வந்து பார்த்தோன்னா ஃபாலோயிங் நம்பர் வந்து பார்த்தா இதில் பாஸ் ஆகிருக்கு. ஸோ நெக்ஸ்ட்டு இன்றைக்கான கெஸிங் வந்து பார்க்கலாம். ஸோ இன்றைக்கான கெஸிங்கில் வந்து பார்த்திங்கன்னா கரெக்டாக 2 நாள் கேப்டு 038 939 212 அப்படின்னு சொல்லியிருக்கு. சரிங்களா? ஸோ இந்த நம்பர் அப்படியே வச்சுக்கலாம். ஸோ இதை வச்சு ஒரு கெஸிங் சொல்கிறேன். ஸோ நேற்றுக்கு வந்து பார்த்திங்கன்னா நம்ம கரெக்டாக கெஸிங் வந்து போட்டிருந்தோம். கரெக்டாக அந்த 24 அடிச்சு அந்த 24 மறுபடியும் இங்கே அடிச்சிருந்தாங்க. ஸோ இங்கே 485லேருந்து 2 நம்பர் இங்கே நமக்கு வரதுக்கு சான்ஸ் இருக்குது அப்படின்னு சொல்லியிருந்தோம். அதே மாதிரி வந்து பார்த்தோன்னா நமக்கு கரெக்டாக 45 அப்படி நம்பர் வந்து பாஸ் ஆனிச்சு. சரிங்களா? ஸோ அதே மாதிரி இப்போ ஒரு பேட்டர்ன் வந்து பார்த்திங்கன்னா கரெக்டாக இப்போ நம்ம இந்த கிராஸ் பேட்டர்ன், சரிங்களா, இதில் வந்து பார்த்தோன்னா நமக்கு 577 AB 57 அப்படியே அடித்து மறுபடியும் நமக்கு வந்து பார்த்தோன்னா 577 அடிச்சிருக்காங்க. சரிங்களா? இப்போ நமக்கு இங்கிட்ட அதே மாதிரி 954 அடித்து ஒரு BCயில் 54 அடிச்சிருக்காங்க. இங்கே வந்து பார்த்தோன்னா 57 அடித்து மறுபடியும் 57, இங்கே 54 அடித்து மறுபடியும் 54 அடிச்சிருக்காங்க. சரிங்களா? அதுக்கு அடுத்த நாள் ரிசல்ட் வந்து பார்த்தோன்னா 542 சொல்லி வந்திருக்கு. இங்கே அந்த 42ங்கிற நம்பர் இந்த இடத்துல 24 சொல்லியிருக்கு. சரிங்களா? இந்த 24 தான் இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும் உங்களுக்கு. சரிங்களா? 24 தான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல நமக்கு BCயில் 42 சொல்லி வந்திருக்கு. சரிங்களா? அப்போ நமக்கு இந்த இடத்துல இருக்க நம்பர் வந்து பார்த்தோன்னா 99 அப்படி நம்பர் இருக்குது. இங்கே அதே மாதிரி நமக்கு 54 அடிச்சு ரெண்டுமே சேம் நம்பர் தான். 5 காமனாக வச்சு நம்ம வந்து பார்த்தீங்கன்னா கேம் ஆடிருக்காங்க. ஸோ அப்போ 99 அப்படி நம்பர் வரதுக்கு சான்ஸ் இருக்குது. சரிங்களா? இப்போது நெக்ஸ்ட்டு பாருங்கள். இப்போ 2 நாள் கேப் சொன்னோம் பார்த்தீங்களா? ஸோ இதுலேருந்து கரெக்டாக ஏப்ரல் மாதத்தில் உள் நம்பரில் 21 அப்படிங்கிற நம்பர் வந்து பார்த்தீங்கன்னா கரெக்டாக அந்த இடத்துல நமக்கு வந்திருக்கு. அடுத்து 939க்கு பாருங்கள். கரெக்டாக இங்கே எப்படி நமக்கு மேலே இருந்தாங்களோ இந்த இதில் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு ஏப்ரல் மாதம் மேலே இது இல்லை. ஸோ அதனால் இங்கே பார்த்திங்கன்னா நமக்கு 93 அப்படின்னு சொல்லியிருக்கு. சரிங்களா? 93ங்கிறது கரெக்டாக நம்ம வந்து பார்த்தோன்னா 93 அப்படிங்கிற நம்பர் வந்திருக்கு. ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா அந்த டேட்லேருந்தே நம்ம பார்த்துக்கணும். சரிங்களா? 08 அப்படிங்கிற நம்பர் இந்த இடத்துல இருக்குது. 08 நம்ம கரெக்டாக வந்து பார்த்திங்கன்னா பாஸு. சரிங்களா? ஸோ உங்கள் டேட் இல்லாதனால நம்ம வந்து பார்த்தீங்கன்னா கீழே பார்த்துக்கோம். சரிங்களா? அப்போது நமக்கு இங்கே இந்த ரிசல்ட்லேருந்தே நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா வரதுக்கு நல்ல ஒரு சான்சஸ் வந்துருக்கு. சரிங்களா? ஸோ இதுலேருந்து நமக்கு வந்து வரதுக்கான சான்ஸ் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இங்கே மேலே வந்து பார்த்திங்கன்னா நமக்கு 94 அப்படி நம்பர் இருக்குது. சரிங்களா? இங்கே 94. ஸோ ஏற்கனவே நம்ம வந்து பார்த்தோன்னா 99 அப்படி நம்பர் வந்து பார்த்தோன்னா வரதுக்கு சான்ஸ் இருக்குது அப்படின்னு சொல்லி நம்ம பார்த்துருந்தோம். சரிங்களா? ஸோ நான் இதுலேருந்து ஃபஸ்ட்டு இங்கே 21க்கு 21 எடுத்துருக்காங்க, 39 எடுத்துருக்காங்க, 08க்கு 08 வந்திருக்கு. சரிங்களா? இப்போ நமக்கு இந்த இடத்துல 94க்கு 94 அப்படி நம்பர் வரலாம். சரிங்களா? 94 வர்றதுக்கு சான்ஸ் இருக்குது. ஏன்னா இதுலேருந்து ஒரு நம்பர் தான் நமக்கு வந்து பார்த்திங்கன்னா கேமில் வரணும். சரிங்களா? ஒன்று 94 அல்லது 95. ஸோ அதுக்கு முன்னாடி இன்றைக்கான ஆல் போர்டு நம்பர் சரிங்களா? இன்றைக்கான ஆல் போர்டு நம்பர் வந்து பார்த்தோன்னா 9. ஸோ ஒரே ஒரு சிங்கிள் ஷார்ட் நம்பர் தான், 9 அல்லது 1. எனக்கு ஸ்ட்ராங்காக வந்து பார்த்தோன்னா 9 அப்படிங்கிற நம்பர் தான் இருக்குது. ஸோ 9 வச்சு ABCDயில் எந்த நம்பர் வேணால் எடுத்து ட்ரை பண்ணுங்கள். சரிங்களா? இப்போ நான் அதில் 49 அப்படிங்கிற நம்பர் வந்திருக்கனால மறுபடியும் நான் வந்து பார்த்தீங்கன்னா BCயில் 49 அப்படிங்கிற நம்பர் வர்றதுக்கு நல்ல ஒரு சான்ஸ் வந்து இருக்குது. சரிங்களா? BCயில் 49 அப்படிங்கிற நம்பர் வர்றதுக்கான நல்ல ஒரு சான்ஸ் இருக்குது. இந்த நம்பர் 4 டிஜிட்டில் வந்துச்சு அப்படின்னா 59 49 அப்படிங்கிற நம்பர் அடிக்கிறதுக்கான வாய்ப்புகள் வந்து இருக்குது. சரிங்களா? 59 49 அப்படின்னு சொல்லிட்டு அடிக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஸோ கண்டிப்பாக வந்து எடுத்து ட்ரை பண்ணி பாருங்கள். ஸோ இன்றைக்கான கெஸிங்கில் இந்த ஒரு நம்பர் தான் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்ட்ராங்கு. 59 49 அப்படிங்கிற நம்பர் நல்ல ஒரு ஸ்ட்ராங்கான நம்பரு. அதே மாதிரி 444 வரதுக்கான சான்ஸ் இருக்குது என்னை பொறுத்த வரைக்கும். சரிங்களா? இந்த 2 நம்பர்ஸையும் கம்பல்சரி எல்லாருமே வந்து எடுத்து ட்ரை பண்ணுங்கள். 49 99 59 49 அப்படிங்கிற நம்பர் 2 நம்பரையும் 1 லேக் பிரைஸ் அதில் ஸ்ட்ரைட்டாக வந்து எடுத்து ட்ரை பண்ணுங்கள். சரிங்களா? 49 99 59 49 பிக் பிளேஸாக இருந்தீங்க அப்படின்னா இந்த 2 நம்பரையும் பாக்ஸில் எடுத்து ட்ரை பண்ணி பாருங்கள். பிக் பிளேஸாக இருந்தால் மட்டும் எடுத்து ட்ரை பண்ணுங்கள். அப்படி இல்லைனா ஸ்ட்ரைட்டாக அந்த சிங்கிள் ஷாட்டில் 1 லேக் பிரைஸில் வந்து மட்டும் எடுத்து ட்ரை பண்ணுங்கள். சரிங்களா? ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஆனால் ஆல் போர்டில் 9 அப்படி நம்பர் வந்து இருக்குது. சரிங்களா? ஸோ அதான் நான் வெளியில் வந்து பார்த்தீங்கன்னா 9 அப்படி நம்பர் வந்து வச்சுருக்கேன். சரிங்களா? ஸோ நெக்ஸ்ட்டு பாருங்கள். இந்த இடத்துல 751, அடுத்து பார்த்தீங்கன்னா 654 அடிச்சிருக்காங்க. ஸோ இங்கே என்ன வரலான்னு பாருங்கள். கரெக்டாக ஏசி மட்டும் பாருங்கள் 15, ஒரு நாள் கேப் விட்டு ஏசி மட்டும் பார்த்தீங்கன்னா 45, திரும்ப ஒரு நாள் கேப் விட்டு
நமக்கு இந்த இடத்துல ஏசி பார்த்தீங்கன்னா 47 ஃப்ரெண்ட்ஸ் சரிங்களா, 47ன்னு இருக்குது. ஸோ இங்கே கீழே உள்ள ஏ போர்டு மட்டும் பாருங்கள். அப்படி அதுக்கு மேலே 5 கீழே 7 கரெக்டாக, 5 கீழே 6, 7 கீழே வந்து பார்த்தீங்கன்னா 8 சரிங்களா. இப்போது இந்த நம்பர் பாருங்கள் கரெக்டாக நமக்கு 751, 654, 784 அப்படின்னு சொல்லிட்டு வரதுக்கு சான்ஸ் இருக்குது. ஸோ நான் இன்றைக்கி சொன்னேன் பார்த்தீங்களா, அந்த நம்பரை தான் நான் வந்து மறுபடியும் கொடுக்குறேன் சரிங்களா. 57 84 இந்த நம்பர் 4 டிஜிட்டில் வந்துச்சுன்னா 57 84 அப்படிங்கிற நம்பர் வந்து வர்றதுக்கான சான்சஸ் வந்து இருக்குது ஃப்ரெண்ட்ஸ் சரிங்களா. 57 84 அப்படிங்கிற நம்பர் எடுத்து ட்ரை பண்ணிங்க, வரதுக்கான ஒரு வாய்ப்புகள் இருக்குது சரிங்களா. ஸோ இன்றைக்கான கெஸ்ஸிங்லேயே நம்ம வந்து சொல்லியாச்சு, 2 நம்பர் சொல்லியிருக்கோம். 99க்கு நல்ல ஒரு சான்ஸ் இருக்குது. ஸோ ரெண்டாவது இந்த ஒரு பேட்டர்ன் நம்ம வந்து சொல்லியிருக்கோம் சரிங்களா. ஸோ நெக்ஸ்ட்டு ஒரு பேட்டர்ன் சொல்கிற பாருங்கள். நெக்ஸ்ட் பேட்டர்னில் வந்து பார்த்தீங்கன்னா கரெக்டாக நமக்கு 4 டிஜிட் நம்பர் ஓகேங்களா. 57 51 46 54. ஸோ நெக்ஸ்ட்டு இங்கே நான் இடத்துல நாலான்னு பார்க்கலாம் சரிங்களா. 57 51 அப்படிங்கிறது டேரெக்டாக வந்திருக்கு சரிங்களா. திரும்ப கரெக்டாக 1 2 நாள் கேப் விட்டு ஏ போர்டு மட்டும் பாருங்கள் 64 45. திரும்ப கரெக்டாக 2 நாள் கேப் விட்டு நமக்கு 65 54 அப்படிங்கிற நம்பர் இருக்குது சரிங்களா. ஸோ ஒரு நம்பர் மட்டும் நமக்கு ப்ளஸ் பண்ணி அடிக்கிறதுக்கான வாய்ப்புகள் வந்து இருக்குது சரிங்களா. ஸோ இந்த நம்பரு ஸ்ட்ரைட்டாக எடுத்து ட்ரை பண்ணுற மாதிரி இருந்தால் நமக்கு 51 தொடர்ந்து வந்து பார்த்தோன்னா பி போர்டில் 5 அப்படி நம்பர் வர்றதுக்கு சான்சஸ் வந்து இருக்குது. ஏன்னா ஃபஸ்ட் நமக்கு 51ன்னு சொல்லி வச்சுருக்காங்க சரிங்களா. 51 சொல்லி அடிச்சிருக்காங்க. 57 56 ஒரு நம்பர் கம்மி பண்ணோம்னா 55. இங்கே ஏபி மட்டும் பாருங்கள் சரிங்களா. 75 நீங்கள் 57ன்னு வச்சுக்கோங்க சரிங்களா. ஏபி 65 நீங்கள் 56ன்னு வச்சுக்கலாம். ஸோ மறுபடியும் ஒரு நம்பர் கம்மி பண்ணோம்னா 55. அப்போது ஏபியில் 55 சரிங்களா. ஏபி 55ன்னு வச்சுட்டு மறுபடியும் இங்கே நமக்கு 4 அப்படிங்கிற நம்பர் வரலாம், அப்படி இல்லைன்னா 6 அப்படிங்கிற நம்பர் வரலாம் சரிங்களா. 65 54 அப்படிங்கிற நம்பர் ஒன்று. ஸோ மறுபடியும் ஏபியில் 55 வச்சு 556 சொல்லி வந்துச்சுன்னா 45 56 அப்படின்னு சொல்லிட்டு வரதுக்கு சான்ஸ் இருக்குன்னு சரிங்களா. ஸோ நாளைக்கு அதிகபட்சம் டபுள்ஸுக்கு எனக்கு சான்ஸ் இருக்க மாதிரி இருக்குது சரிங்களா. ஸோ நான் தான் இந்த நம்பர்ஸ் வந்து கொடுத்துருக்கோம் சரிங்களா. ஸோ இந்த இன்றைக்கான ஏபிஎஸ்சிபி சொல்லிடுறேன். ஃபஸ்ட் நம்பர் வந்து பார்த்தோன்னா இந்த நம்பர் தான் சரிங்களா. நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி இந்த 4 டிஜிட் நம்பர் வந்து பார்த்தோன்னா கம்பல்சரி எல்லாருமே வந்து எடுத்து ட்ரை பண்ணிடுங்க. கண்டிப்பாக வர்றதுக்கு நல்ல ஒரு சான்ஸ் வந்து இருக்குது சரிங்களா. அதே மாதிரி பிசியில் 49 வச்சு 59 49 அப்படிங்கிற நம்பரையும் எடுத்து ட்ரை பண்ணுங்கள் சரிங்களா. ஸோ இந்த நம்பர் மட்டும் ரிப்ளேஸ் ஆனீங்கன்னா பாக்ஸ் எடுத்து ட்ரை பண்ணி பாருங்கள், அதிகபட்ச சான்ஸ் இருக்குது. ஸோ இன்றைக்கான ஏபிஎஸ்சிபி சொல்லிடுறேன். ஆல் போர்டுக்கு வந்து பார்த்தீங்கன்னா 9 சரிங்களா. அதே மாதிரி ஏபிஎஸ்சிபிஸில் வந்து பார்த்தீங்கன்னா 99 47 74 78 87. ஸோ நெக்ஸ்ட்டு நம்ம லாஸ்ட்டாக பார்த்தா இந்த 55 அதோட 65 சரிங்களா. ஸோ இதில் எனக்கு ஸ்ட்ராங்காக ஒரு நம்பரு அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா ஏபிஎஸ்சிபிஸில் இந்த 99 அப்படிங்கிற நம்பரை எடுத்து ட்ரை பண்ணுங்கள். மீதி இந்த 47 74 78 87 55 65 அப்படிங்கிறலாம் ஒரு சப்போர்ட்கான நம்பர் தான். ஸோ அதிகபட்சமாக உங்களால் ட்ரை பண்ண முடியலனா நான் ஃபஸ்ட்டு சொன்ன அந்த 2 நம்பர்ஸையும் ஆன் போர்டில் 9 அப்படிங்கிற நம்பரை எடுத்து ட்ரை பண்ணி பாருங்கள். ஏபிஎஸ்சிபிசியில் 99 அப்படிங்கிற நம்பரு எடுத்து ட்ரை பண்ணி பாருங்கள் சரிங்களா. ஸோ அதிகபட்சம் நாளைக்கு டபுள்ஸ் வர மாதிரி இருக்கிறனால நான் சொல்லியிருக்கேன் சரிங்களா. ஸோ ஃபாலோ பண்ணுறவங்க ஏபிபிசி நாளையிலேருந்து எடுத்து ட்ரை பண்ண ஆரம்பிச்சிருங்க. 25 52 ரெண்டுலேயுமே எடுத்து ட்ரை பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ கரெக்டாக இதுக்கப்புறம் நமக்கு அடுத்து 1 வீக் அல்லது 7-8 நாளில் வந்து பார்த்தா இந்த நம்பர் ஏபிலையும் பிசிலையும் வந்து எடுத்து ட்ரை பண்ணுங்கள். கண்டிப்பாக வர்றதுக்கு சான்ஸ் இருக்குது சரிங்களா. கண்டிப்பாக வர்றதுக்கு நல்லாவே சான்ஸ் இருக்குது சரிங்களா. ஸோ எடுத்து ட்ரை பண்ணி பாருங்கள். ஏபியில் 25 52 பிசிலையும் 25 52 அப்படிங்கிற நம்பர் வரதுக்கு சான்ஸ் இருக்குது. ஸோ எடுத்து ட்ரை பண்ணி பாருங்கள் சரிங்களா. ஸோ இது வந்து பார்த்தா ஃபாலோயிங் நம்பர் 25 52ங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஃபாலோயிங் நம்பர் தான். ஸோ கண்டிப்பாக வந்து எடுத்து ட்ரை பண்ணுங்கள். ஸோ ஆல் போர்டில் 9, ஏபிஎஸ்சிபிஸில் 99, 3Dயில் வந்து பார்த்தீங்கன்னா 4999, அதே மாதிரி 5949 சரிங்களா. 49 99 59 49 அப்படிங்கிற நம்பரை எடுத்து ட்ரை பண்ணிங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அனைவரும் வெற்றி பெற வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம்.